ஹலோ மக்களே, வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இதுதான் ரைஸ் ஊற வச்சுருக்கேன். ரைஸ் பண்ண போகிறப்ப இந்த பத்தை இந்த இலை ஸ்பின்ஸ் இலை அப்படின்ட்டு. இது பீன்ஸ், மோட்டா பீன்ஸ் பீஜ், ப்ரோட் பீன்ஸ் அப்படின்ட்டு. இது பீன்ஸோட விதை தான். பீன்ஸ் இது ப்ரோட் பீன்ஸுன்ட்டு. இது மட்டன் வேக போட்டிருக்கேன். இந்த மட்டன் வெந்தோன்னா இந்த ரைஸில் இந்த இந்த தண்ணியில் தான் ரைஸ் தம் பண்ணுவேன், பிரியாணி மாதிரி. இந்த வெங்காயம், வெள்ளைப்பூடு கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். வெள்ளைப்பூடு, வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மட்டன் வெந்த பிறகு இந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்பின்ஸ் இலை, அந்த வெங்காயம், அந்த வெள்ளைப்பூடு கிரேட் பண்ணியிருக்கேன். அதை தாளிச்சிட்டு அதில் கொஞ்சம் ஜீரா பவுட்ரு போட்டு அவ்வளோதான். அதோடு தாளிச்சிருவேன். ஜீரா பவுட்ரு போடுறதோட தாளிச்சிட்டு இந்த ஸ்பின்ஸ் இலை, அந்த வெங்காயம், வெள்ளைப்பூடு கிரேட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஆயில் ஊற்றி எல்லாத்தையும் தாளித்து வதக்கிக்குவேன். வதக்கிட்டு இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை அதில் ஊற்றி கொதிக்க விடுவேன். ஒரு கொதி கொதிச்சோன்னே இந்த அரிசியை கழுவி தம் பண்ணிடுவேன், பிரியாணி மாதிரி. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் அந்த மட்டனையும் அதோட ஒன்றா போட்டுருவேன். அந்த பீன்ஸையும் மட்டனையும் ஒன்றா போட்டு ரைஸில் தம் பண்ணும்போது ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டு பிரியாணி மாதிரி தம் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதுதான் அந்த ரைஸு. பாருங்கள், இதுக்கு பேர் மீட் ஸ்பின்ஸ் ரைஸ், கிரீன் ரைஸ். இது ரைஸே பார்க்கறதுக்கு பிரியாணி மாதிரி இருக்கும். ஆனால் கலர் பார்த்திங்கன்னா க்ரீன் கலராக இருக்கும். ரைஸ் மீட் வேக வச்சு இதில் போட்டு இந்த ரைஸோட அதெல்லாம் வதக்கும் போதே வெங்காயம், பூண்டு, அந்த ஸ்பின்ஸ் எல்லாம் வதக்கும் போதே இந்த ப்ரோட் பீன்ஸையும் இந்த மட்டனையும் போட்டு அதோடையே இந்த ஜீரா பவுடர் போட்டு நல்லா வதக்கி மட்டன் மாதிரி வதக்கிவேன் மட்டனோட சேர்த்து. அதுக்கப்புறம் அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை, எனக்கு தேவையான ரைஸ் தம் பண்ணுறதுக்கு தண்ணியை அதில் ஊற்றிடுவேன். அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு கொதிச்சோன்னா அதுக்கு பிறகு ரைஸை போடுவேன். லாஸ்ட்டாக ரைஸை போட்டு தம் பண்ணிடுவேன். அவ்வளோதான், பிரியாணி மாதிரி ஆகிடும், ரெடி ஆகிடும், முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ரைஸ் அப்படி எடுத்து பிளேட்டில் போடுறேன். இதுக்கப்புறம் அப்படி சாப்பிட வேண்டியதான். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க காய்ஸ். அது மாதிரி சொல்லவே தேவையில்லை, பயங்கரமாக இருக்கும். சொல்லும் போதே எனக்கு அப்படியே எச்சி விடுதுனாக்கல. ஸோ அந்த அளவுக்கு இந்த மட்டனு ரைஸும் ப்ரோட் பீன்ஸு, இது ஸ்பின்ஸ் ரைஸ். இந்த ரைஸ் பேர் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும் இந்த ரைஸு. ஸோ சாப்பிட இன்னமும் நமக்கு அப்படியே தோணிக்கிட்டே இருக்கும், இன்னும் சாப்பிடணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க காய்ஸ் இந்த சாப்பாடு. ஸோ பாருங்கள், வீடியோ பாருங்கள். எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தேங்க்ஸ் காய்ஸ். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். ஓகே, பாய்.